ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டியான் பேசி. நான் உங்கள் வெங்கட். இந்த வீடியோ பதிவு எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2026க்கான எக்ஸாம் டிசம்பர் 20, 2026 கிட்டத்தட்ட நமக்கு 1 வருடங்கள் இருக்குது. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலம் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கன்சிஸ்டன்சி ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு வெற்றிக்கு தாரக மந்திரமாக இருக்கக்கூடியது இந்த கன்சிஸ்டன்சி. அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். என்னதான் நம்ம படிக்கணும்னு நினச்சோம்னாலும் தொடர்ந்து அந்த 1 வருஷம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நமக்கு லேக் அடிக்கும். ஸோ நம்மளே தோய்வாகிறது, சோர்வடைகிறது, இதெல்லாமே இருக்கும் ஓகேங்களா. ஸோ என்னதான் நம்ம மோட்டிவேஷன் பண்ணோம்னாலும் ஸ்டிக் டு த ப்ராசஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸ்டிக் டு த ப்ராசஸ் அப்படின்ற விஷயம் இருக்குது. அதாவது தொடர்ந்து டெய்லி அது ஒரு ரொட்டீனாக, எப்படி நம்ம காலையில் எழுந்திரிச்சோம் அப்படின்னா பல்லு விளக்குறோம், தண்ணி ஊற்றுறோம், சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தினந்தோறும் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணும். அதை வந்து யாராவது மானிட்டர் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னீங்களேன், நம்ம எதாக இருந்தாலும் தொடர்ந்து செய்வோம் ஓகேங்களா. யாருமே மானிட்டர் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. அப்படிங்கும்போது என்ன ஆகுனா, நமக்கு நம்மளே செய்கிறோம் அப்படின்னா ஒரு நாள் செய்வோம், 2 நாள் செய்வோம், 1 மாதம் செய்வோம். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் வரும், ஒரு வாரம் கேப் விழுகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம தொடர்ந்து அப்படியே விடுற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி எக்ஸாம் பக்கம் வரும்போது தான் ஐயோ படிக்கணுமே அப்படின்ட்டு நம்ம எடுத்து வச்சு நம்ம படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகும். அது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம முழுமையாக கவர் பண்ண முடியாமல் எக்ஸாம் ஹாலில் போய் நம்ம உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ஓகேங்களா. இந்த 1 வருடமும் வந்து உங்களை தொடர்ந்து படிக்க வச்சிடணும். அது யூடியூப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் வந்து படிக்க வச்சிடணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னெடுப்பாக நாங்கள் எடுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ அதற்கான விஷயங்கள் தான் இங்கே இந்த வீடியோ பதிவு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். யூடியூப் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இனி யாரும் ஆன்லைன் ஸ்டூடெண்ட் கிடையாது ஓகேங்களா. நீங்கள் வீட்டிலேருந்து படித்தாலும் சரி, யாருமே ஆன்லைன் ஸ்டூடெண்ட் கிடையாது. இல்லை எல்லாருமே வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட் தான். ஒரு இடத்துக்கு நம்ம போய் படிக்கிறோம் அப்படின்னா அந்த ரெகுலர் ஸ்டூடெண்ட் நம்ம சொல்லும் இல்லைங்களா, அந்த நிலையில் தான் இனிமேல் நீங்கள் எல்லாருமே இருக்க போகிறீங்க. அதற்கான முன்னேற்பாடு தான் அது ஓகேங்களா. ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் ஒன்று நம்ம கொடுப்போம் ஓகேங்களா. கூகுள் ஃபார்ம் லிங்க்கு நீங்கள் பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, யூடியூப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் தருவோம். அந்த கூகுள் ஃபார்மில் உங்களுடைய டேட்டாஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணும் ஓகேங்களா. ஸோ யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ண தேவையில்லை. உங்களுடைய பேர், ஊர், ஒரே நிமிஷங்க, உங்களுடைய பெயர், அதுக்கப்புறம் நீங்கள் யார் அப்படின்றது, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்டா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கோயிங் ஸ்டூடெண்ட்டா, இல்லை ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்டா அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி வரும். அதற்கப்புறம் உங்களுடைய ஊருடைய பெயர் ஓகேங்களா. உங்களுடைய ஊருடைய பெயர் அதுதான் உங்களுக்கு அடையாளமாகவும் இருக்கும். ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கேலண்டர் காட்டும். ஸோ அதை வச்சு நீங்கள் டேட்டு என்ட்ரி பண்ணிக்கலாம். என்ன டேட்டு இன்றைக்கி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி 23 டிசம்பர் அப்படின்றத என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ப்ரெசென்ட் ஓகேவா. என்ட்ரி பண்ணி படிக்கணும். என்ட்ரி பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் டிசிப்ளினாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஆல்ரெடி நான் செல்ஃப் டிசிப்ளின் தான், எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தேவையே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த விஷயமே தேவையில்லை. ஆனால் யாராவது என்னை மானிட்டர் பண்ணாங்கன்னா நான் டே டு டே அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த விஷயம் ஓகேவா. ஸோ இன்றைக்கி டேட் அப்படின்றத நீங்கள் டேட்டை மென்ஷன் பண்ணுற மாதிரி வரும். அதற்கு கீழே அட்டெண்டன்ஸ் அப்படின்றது, நீங்கள் இன்றைக்கி படிச்சிங்க, இன்றைக்கி நாளில் படிக்கிறீங்க அப்படின்னா ப்ரெசென்ட்னு போடுங்க. இல்லை இன்றைக்கி நாளில் நான் படிக்க முடியல ஓகேங்களா, எனக்கு காய்ச்சல், இல்லைனா வீட்டில் உடம்புற வந்துட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது சந்தர்ப்பங்கள்னால என்னால் இன்றைக்கி படிக்க முடியலைன்னாலும் இந்த லிங்கை தினமும் ஓப்பன் பண்ணணும். தினமும் ஓப்பன் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட்டு, படிக்கலை அப்படின்னா ஆப்சண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். அதற்கப்புறம் ஸ்டடி ஹவர்ஸ், எத்தனை மணி நேரம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்றது. எதற்காக இது அப்படின்னா, நம்ம ஒரு லீடர் போர்டு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம் ஓகேங்களா. எதற்காக அந்த லீடர் போர்டுனா, தொடர்ந்து உங்களை வந்து எங்கேஜிங்காக வச்சுக்கிறது. இல்லைன்னா எதற்காக வந்து நம்ம ஒரு கூகுள் ஃபார்ம் தினமும் போய் நம்ம என்ட்ரி பண்ண அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். அதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லீடர் போர்டு. அந்த லீடர் போர்டில் டெய்லியும் உங்களுடைய உழைப்புக்கு அங்கே அந்த என்ன சொல்கிறது, ஒரு பரிசு மாதிரி அந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் தினமும் படிக்கிறீங்க, டெய்லியும் ப்ரெசென்ட் ஆகிறீங்க, தினமும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறீங்க. ஸோ படிக்கிறது எத்தனை மணி நேரம் படிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது ஓகேவா. இது வந்து ஒரு எங்கேஜ்க்காக நம்ம செய்யக்கூடிய விஷயம். ஆனால் நீங்கள் 6 மணி நேரம் படித்தோம், 6 மணி நேரம் வந்து கவனசிதறல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 6 மணி நேரம் படித்ததுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. 2 மணி நேரம் படித்தாலும் ஃபுல்லாக வந்து கான்சன்ட்ரேட்டாக வந்து அந்த 2 மணி நேரமும் தெளிவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது அந்த 6 மணி நேரத்துக்கும் மேலானது ஓகேவா. ஸோ இதில் வந்து எதற்காக அந்த டைமிங் அப்படின்னா, டே டு டே நம்ம இத்தனை மணி நேரம் நம்ம படிக்கிறோம் அப்படின்ற அந்த உத்வேகம் உங்களுக்கு கிடைக்கணும். டெய்லி நான் படிக்கிறேன் அப்படின்ற அந்த உத்வேகம் கிடைக்கணும். அது வந்து மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நான் இன்னும் ஜாஸ்தி நான் படிச்சிருக்கேன், தொடர்ந்து நான் படிக்கிறேன், மிஸ் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு மற்றவங்களாம் மிஸ் பண்ணியிருக்காங்க, என்னுடைய பேர் டாப்பில் வருது அப்படின்னா நமக்கு என்ன வரும், ஒரு சந்தோஷ உணர்வு வரும் இல்லையா. ஓ நான் தினமும் படிக்கிறேன், நான் வந்து தினமும் இத்தனை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறேன், அப்போ மற்றவங்களை விட நான் டாப்பில் இருக்கேன்
அப்படிங்கும்போது என்ன ஆகும், தொடர்ந்து அதை தக்க வைக்கிறதுக்கு தான் எந்த ஒரு மனுஷனும் விரும்புவான். ஓகேங்களா, எப்பயுமே நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கோம் அப்படின்னா அடுத்தது எனக்கு வேணாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ், நான் அடுத்து வந்து 100வது இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. ஏன், அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு போதை. ஓகேங்களா, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்கணும், அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்றது அது ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியது. அப்போ அதை தொடர்ந்து செய்யணும், அந்த விஷயத்தை தக்க வைக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயம். ஓகேங்களா, ஸோ அப்போ மற்றவங்க கூட இருந்து நீங்கள் எந்த அளவுக்கு மேலே இருக்கீங்கன்றது காட்டுறதுக்காக, உங்களுடைய உழைப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு மேலே இருக்கீங்கன்றது காட்டுறதுக்காக தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணி நேரம் நீங்கள் படிக்கிறீங்களோ அதை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு கீழே சப்மிட்னு காட்டும். நீங்கள் ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கு. இதுவே பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மொபைல் நம்பர் நம்ம கொடுத்துருப்போம். ஓகேவா, ஏன் வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மொபைல் நம்பர், யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னா, பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஆப்சென்ட் ரிப்போர்ட் ஒன்று எடுப்போம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் தொடர்ந்து 3 நாட்கள் நீங்கள் படிக்கலை அப்படின்னாவே எங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து 3 நாள் நீங்கள் ப்ரெசென்ட் ஆகலை, படிக்கலை அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் இன்டிமேட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணி ஏன் அப்படின்ற அந்த மானிட்டர் அப்படின்றது இருக்கும். ஓகேவா, ஏன்னா இது 1 வருஷம் நீங்கள் நம்பி நம்மளுடைய பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிச்சயம் உங்களை அந்த படித்து கடைசி வரைக்கும் கொண்டு போக வேண்டியது எங்களுடைய கடமை, அதை நாங்கள் செய்வோம். அப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக வந்து அந்த பயணத்தில் இல்லை அப்படிங்கும்போது அதற்கான அலர்ட் அப்படின்றது எங்கள் சைட்லேருந்து நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். அதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் நம்பர். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர், உங்களுடைய பெயர், அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊர்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாமக்கல் பக்கத்தில் மோகனூர் இருக்குன்னு வைங்களேன். நீங்கள் இப்போ 19 வந்து நாமக்கல்னு போடக்கூடாது. ஏன்னா நாமக்கல்லில் ரமேஷ்ன்ற பேரில் நிறைய பேர் இருக்கலாம். நீங்கள் பர்டிகுலராக உங்களுடைய ஊர் பேர் எதுவோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். மோகனூர்னா மோகனூர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா, அதுதான் என்ன டேட்டுக்கான ப்ரெசென்ட் ஆப்சென்ட் அப்படின்றது. ப்ரெசென்ட்னா படிச்சிருந்தீங்கன்னா ப்ரெசென்ட், அன்றைக்கி நாளில் படிச்சிருந்தீங்கன்னா ப்ரெசென்ட், இல்லைன்னா ஆப்சென்ட். ஸோ ப்ரெசென்ட்னாலும் சரி ஆப்சென்ட்னாலும் சரி, ஆப்சென்ட் அப்படின்னா ஸ்டடி ஹவர்ஸில் 0ன்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஏதாவது மென்ஷன் பண்ணிங்கன்னா தான் இதை எடுத்துக்கிட்டு சப்மிட் அப்படின்ற ஸ்டேஜுக்கே போகும். ஓகேங்களா, அதனால் ஆப்சென்ட் அப்படின்னா 0ன்னு மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ப்ரெசென்ட் அப்படின்னா எத்தனை மணி நேரம் அன்னைக்கு நாளில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்றத அப்டேட் பண்ணுங்கள். அப்போ இந்த ஃபார்ம் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிமைண்டராக டெய்லியும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, டெய்லி நைட்டு உங்களுக்கு வரும். ஸோ டெய்லி நைட்டு வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்களோ ப்ரெசென்ட் ஆகி படிச்சிருந்தீங்கன்னா அந்த டைமிங்கை என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் எப்படி வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் சரி சார், படிக்கிறது நாங்கள் டெய்லியும் வந்து படிக்கிறோம், எங்கள் எங்கேஜாக வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் கரெக்டு. ஆனால் என்ன நாங்கள் படிக்கிறது அப்படின்னா அதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த வீடியோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்னிங் 4 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கப் சேலஞ்ச் அப்படின்ட்டு ஒன்று வரும். எதற்கு அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு நம்ம தொடர்ந்து அது ஒரு ப்ராக்டிஸாக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 48 நாள் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு பை ப்ராக்டிஸாக வந்துடும். அது நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம வந்து அதுக்கு மேலே ஒரு ரொட்டீன் ப்ராசஸாகவே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, விரும்பி செய்யும் பட்சத்தில் கடமையே செஞ்சோம் அப்படின்னா அதை எத்தனை நாள் ஆனாலும் நமக்கு முடியாது. விரும்பி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு 48 நாள் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதற்கப்புறம் நமக்கு அது பழகிடும். ஓகேங்களா, ஒரு ரொட்டீன் ப்ராசஸ் ஆகிடும். அப்போ இந்த 4 மணிக்கு எந்திரிக்கிறது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகிறவங்களுக்கு, இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு டைம் ஸ்லாட் அப்படின்றது உங்களுக்கு அந்த 4 மணி அப்படின்றது ஓப்பன் ஆகும். ஒரு 4 to 6 அப்படி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கூட அடுத்தடுத்த டைமில் மற்ற வேலைகள் நீங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த 4 மணிக்கு உங்களை டெய்லியும் எழுப்பி விடணும். ஓகேங்களா, தொடர்ந்து நீங்கள் செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த 4 மணிக்கு அப்படின்றது இந்த வேக்கப் சேலஞ்ச் அப்படின்றது இருக்கும். உங்களுக்கு 4 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் மெசேஜ் வந்துடும். பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்மளுடைய பேட்சுடைய டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு மெசேஜ் வரும். ஓகேங்களா, வேக்கப் சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் லைனோட ஒரு பஸ்ஸலோட வரும். ஓகேங்களா, ஒரு புதிர் வினாவோட வரும். எதற்குன்னா நம்ம எடுத்தோடனே வந்து புக்கை எடுத்து பார்த்தோம் அப்படின்னீங்களேன் நமக்கு ஒரு மாதிரி தூக்கம், கலக்கம், சோர்வு இதெல்லாமே இருக்கும். ஓகேவா, அதனால ஒரு பஸ்ஸல் அப்படின்னா படிப்பு சார்ந்தே கிடையாது, ஜென்ரலாக எதுவாக வேணா இருக்கலாம், ஒரு புதிர் தானே. அதனால் எந்த மாதிரி கேள்வியாக வேணால் உங்களுக்கு அன்னன்னைக்கு நாளில் உங்களுக்கு வரும். அதற்கு ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து அதை திங்க் பண்ணும்போதே நம்ம மூளை வந்து சுறுசுறுப்பாகும். அப்போ அந்த தூக்க கலக்கம் அப்படின்றதெல்லாம் போயிடும். அப்போ டக்குன்னு வந்து அது ஒரு ஃப்ளாஷ் அடித்த மாதிரி இதுக்கு என்னடா பதில் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சோம்னீங்களேன், அந்த தூக்க கலக்கம் அப்படின்றது போயிடும். அதுக்கப்புறம் நம்ம புக் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வேக்கப் சேலஞ்ச் அப்படின்றது நான் டெய்லி மார்னிங் 4 மணிக்கு உங்களுக்கு வரும். ஓகேவா, ஸோ அந்த பஸ்ஸலுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு
ஒரு 9-10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமைண்டர் அப்படின்றது உங்களுக்கு வரும். ஓகேவா? என்ன இந்த ரிமைண்டர்? இந்த ஃபார்ம் லிங்க் இருக்கும். இந்த ஃபார்ம் லிங்கை எப்பயுமே இது ஒரே லிங்க் தான். ஓகேங்களா? அடுத்த ஒரு வருஷத்துக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடியது ஒரே லிங்க் தான். இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா பேட்சோட லிங்க். உங்களுக்கு யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் நான் ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி என்ட்ரி பண்ணுங்கள். ஓகேவா? இதை வந்து டைப் பண்ணிடாதீங்க. இது பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்ம் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அதில் நம்ம சொன்னோம் இல்லையா எப்படி ஃபில் பண்ணணுன்ட்டு, அந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி லீடர் போர்டு ஒன்று. பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி லீடர் போர்டு வரும்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக 365 நாளுக்கும் நீங்கள் அந்த தொடர்ச்சியாக ஒரு ஓட்டப்பந்தயத்தில் தொடர்ந்து நம்மளை அந்த முதலிடத்துல தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம ஓடுற மாதிரி டே டு டே உங்களுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய அந்த நாட்கள் எத்தனை நாள் நீங்கள் தொடர்ந்து படிக்கிறீங்க, ஸோ அதோட கவுண்டிங் எத்தனை மணி நேரம் நீங்கள் தொடர்ந்து படிக்கிறீங்க, அதோட கவுண்டிங்ன்ற பேஸ் பண்ணி தொடர்ந்து உங்களை முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்க முடியும். ஸோ அப்போ இதில் நம்ம முன்னிலைப்படுத்திட்டோம்னா நம்ம வேலை வாங்கிடுவோமான்னு கேட்டிங்கன்னா, அதை நீங்கள் இந்த ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமை எந்த அளவுக்கு குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணுறங்கிறத பொறுத்து தான் அதோடைய வெற்றி அப்படின்றது இருக்குது. ஓகேவா? ஆனால் ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது தான் இதோடைய வேலை. உங்களை படிப்புக்காக நீங்கள் தொடர்ந்து படிக்கணும், யாருமே நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கும்போது நம்ம தோய் உடஞ்சிரும் இல்லையா? அந்த தோய் உடையாமல் நம்மளை மானிட்டர் பண்ணுறாங்க, நம்ம படிக்கணும் அப்படின்ற அந்த சிந்தனை உங்களுடைய மனதுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கறது தான் இதோடைய வேலை. ஓகேவா? அப்போ கிடைக்கிற டைமை குவாலிட்டியாக யூஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய கையில் இருக்காது. செல்ஃப் டிசிப்ளின். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீடர் போர்டு அப்படின்றது சம்மரைஸ் ஆகி உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு பேட்சில் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே வரும். இன்னைக்கு ஏன் அப்படின்னா யூடியூப் ஸ்டூடெண்ட் வந்து ரெகுலராக இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஓகே. ஒரு சில பேர் வந்து இன்னைக்கு ஃபாலோ பண்ணுறாங்க, நாளைக்கு ஃபாலோ பண்ணலைன்னா என்ன ஆகும்? அதனால வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே உங்களுக்கு லீடர் போர்டு அன்னைக்கு நாளில் நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஒரு டாப் 25 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வரும். டாப் 25 டாப் 50 டாப் 100. ஸோ அதை வரக்கூடிய இதை பொறுத்து உங்களுக்கு லீடர் போர்டு வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கு வீக் எண்டில் சண்டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக்லேயே நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க, அந்த முயற்சி நம்ம தொடர்ந்து கொடுக்கணும் இல்லையா? நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக போகும். அதனால தொடர்ந்து அந்த 325 நாளுக்கு நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்கன்ட்டு அந்த லீடர் போர்டு காட்டும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் அந்த வாரத்துக்கு ஒரு வாரம் தொடர்ந்து அந்த பொசிஷன் நீங்கள் பிடிச்சிட்டே வாங்க. திருப்பி அடுத்த வாரம் அப்படிங்கும்போது திருப்பி 0லேருந்து ஸ்டார்ட். ஓகேவா? அந்த தொடர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் உங்களுக்கு ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளை வந்து ஒரு ஓட்டத்துக்கு நம்ம தயார்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். டே டு டே லீடர் போர்டு இருக்கும். அதுக்கப்புறம் எவ்ரி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் வந்து நம்ம அந்த வீக்கில் யார் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உழைப்பை பெஸ்ட்டாக கொடுத்து இது பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான ரிப்போர்ட் நம்ம ஒரு வீடியோவே வித் மோட்டிவேஷனோட ஒரு வீடியோவே நம்ம தருவோம். இது எல்லாமே நீங்கள் உங்களை தொடர்ந்து இந்த பயணத்தில் ஈடுபடுத்திக்கணும் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்சென்ட் ரிப்போர்ட் இருக்கும். அதுதான் சொன்னேன் இல்லைங்களா? இன்கேஸ் நீங்கள் படிக்கலை அப்படின்னாலும் அதை அப்படியே நாங்கள் வெட்ட மாட்டோம். ஓகேவா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான விஷயங்கள் இருக்கும். இது பேட்சில் உங்களுக்கு இதுக்கான தகவல் என்னன்றதை நம்ம சொல்லிடுறோம். ஓகேவா? ஸோ ஆப்சென்ட் ரிப்போர்ட் இப்படி தான் இருக்கும். நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு கான்டாக்ட் பண்ணி என்ன ஏதுன்றதை நம்ம கேட்டுருவோம். ஸோ இப்போ படிக்கிறது ஓகே, ஸோ ஓகே படிக்கிறதுக்கு ரெடி, நான் தயார், நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன படிக்கிறது அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய 2026 குரூப் 4 எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் நம்ம இங்கே கொடுத்துட்றோம். ஓகேங்களா? பேட்ச் ஸ்டூடெண்ட் இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நான் சொல்லக்கூடியது யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டடி பிளான் PDF இருக்கும். அதை நீங்கள் இப்போ யூஸ் பண்ணி படிச்சிங்கனாலும் சரி, இல்லை உங்களுக்கு எந்த அகாடமியோட இல்லை எந்த யூடியூப் சேனலோடைய உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? எந்த விஷயம் கிடையாது, யார் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த டே நம்ம வேலை வாங்கணும், அதுதான் ஒரே மோட்டிவ். ஓகேவா? ஸோ யார் எடுத்து ஃபாலோ பண்ணிங்கனாலும் சரி, கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளதுலேயே இருக்கும். ஓகேங்களா? எல்லா கிளாஸுமே நம்மளதில் இருக்கும். ஓகேவா? நான் உங்களுக்கு காட்டுறேன். இல்லை வேறு யாராவது ஃபாலோ பண்ணிங்கனாலும் ஓகே, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் தொடர்ந்து படிங்க, சொல்லக்கூடியது அதுதான். ஓகேவா? யாரும் இல்லை நம்மளை கேட்கறதுக்கு இது இல்லை, அதனால வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படின்றதுனால தான். ஓகேவா? ஸோ கிளாஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2யோடைய ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துருச்சு. நேற்று 2யோடைய ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ அதற்கான மெயின்ஸ் கிளாஸ் 27 டாபிக் இருக்கு இல்லையா? அந்த ரீசனிங்கோட 27 டாபிக்குமான கிளாஸும் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மெயின்ஸுக்கு நீங்கள் ரீசனிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் வீடியோஸ் யூஸ் பண்ணிங்க. குரூப் 4க்கான உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸஸ், மேக்ஸ் ஆகட்டும், ஆப்டிடியூட் ஆகட்டும், ரீசனிங் ஆகட்டும், அந்த 15 டாபிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வைஸாக, ஓகேங்களா? மாடல் வைஸாக உங்களுக்கு பிரித்து நம்ம ஆல்ரெடி யூடியூப்லேயே நடத்திருப்போம். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம அதை கொடுக்குறது அது வேறு. ஓகேங்களா? இதையும் நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், அது உங்களுக்கு செப்பரேட். இது வந்து யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம சொல்லக்கூடியது. உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட்டாக 15 மேக்ஸ் டாபிக்ஸ்க்குமே இருக்கும். அது ரீசனிங்காக இருந்தாலும் சரி, ஆப்டிடியூடாக இருந்தாலும் சரி, எல்லா டாபிக்குமே இருக்கும். பாருங்கள், டைம் அண்ட் ஒர்க் இருக்குது, LCM, SCF, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்,
கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், லாஜிக்கல் ரீசனிங் 15 வீடியோ லாஜிக்கல் ரீசனிங்க்கு இருக்கும். இலக்கணம் வந்து டாபிக் வைஸாக உங்களுக்கு பிரித்து இலக்கணம் கிளாஸஸ் இருக்கும். யூனிட் 7 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 அதிகாரங்கள், திருக்குறள் அதிகாரங்கள் இருக்குது. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா அறநூல்கள் பகுதி இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ் அறிஞர்கள் சான்றோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளேலிஸ்ட்டுக்குள்ளேயே உங்களுக்கு அடக்கும். ஓகேவா? ரீசனிங் பிஓக்யூ சீரிஸ் பாருங்க. ரீசனிங் பிஓக்யூ சீரிஸ் 100 வீடியோ இருக்கும். வீடியோவுக்கு 5 கொஸ்டின் அப்படின்ட்டு மொத்தம் 500 ரீசனிங் கொஸ்டின்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோ இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி ஆப்டிடியூடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 100 வீடியோவுக்கு 5 சம்மு, 500 சம்மு உங்களுக்கு ஆப்டிடியூட்லேயும் இருக்கும். ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து பிஓக்யூ சீரிஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மொத்தமாக 1000 கேள்விகள் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் மட்டுமே எடுத்து நம்ம ஆல்ரெடி பிளேலிஸ்ட்லேயே போட்டு வச்சிருக்கோம். இதை நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கரெக்டாக இது பண்ணீங்கன்னாவே போதும். ஏன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸஸ் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸும் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாவே போதும், மேக்ஸிமம் மார்க்ஸ் மேக்ஸில் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎன்எம், ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஐஎன்எம் இருக்கும், பொருளாதாரத்துக்கான கிளாஸஸ் இருக்குது. பேசிக் மேக்ஸே எனக்கு தெரியாது, பேசிக்லேருந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதற்கும் உங்களுக்கு ஒரு சீரீஸ் இருக்குது. ஓகேங்களா? பேசிக் மேக்ஸ்னே ஒரு பிளேலிஸ்ட்டு போட்டிருக்கோம், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ஆகட்டும், அந்த 20 அதிகாரங்கள், திருக்குறள் அதிகாரங்கள் சொன்னோம் இல்லையா, அந்த 20 அதிகாரங்கள் ப்ளஸ் வந்து திருவள்ளுவர் திருக்குறள் சம்பந்தமான செய்திகள், அந்த அதிகாரங்கள் இருக்க குறளுக்கான விளக்கம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அது தொடர்புடைய செய்திகளும் சேர்ந்து நம்ம ஒரு வீடியோவாகவே கொடுத்துருப்போம். பாலிட்டி ஆகட்டும், ஸோ ரீசனிங். ஸோ இப்போ பிரச்சனையாக இருக்கக்கூடியது என்ன? இந்த கலைச்சொற்கள், மரபுத்தொடர். ஸோ இதற்கான கிளாஸஸும் உங்களுக்கு இதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மரபுத்தொடர் வரிசை, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா RS அகர்வால் புக்கு உங்களுக்கு ஷார்ட்ஸ் சீரீஸாக உங்களுக்கு ரொட்டீனாக வர ஆரம்பிக்கும். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ படிக்கணும் முடிவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா சோர்ஸுமே இருக்குது. வீடியோ கிளாஸஸ் கம்ப்ளீட்டாக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். இல்லை எந்த கிளாஸ் வீடியோவும் இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டடி பிளான் யார் வேணால் எடுங்க, நம்மளுக்கு எடுத்தாலும் சரி, இல்லை வேறு எதாவது எடுத்தாலும் சரி, நீங்கள் அதை எடுத்து அந்த வீக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் டேபிள் போட்டு அதற்கான கிளாஸஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. கிளாஸஸ் இருக்குது, நீங்கள் தாராளமாக படிக்கலாம். உங்களை படிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். ஸோ உங்கள் கையில் நம்ம கொடுத்துருக்கிறத எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணி நமக்கான அந்த லட்சியத்தை நம்ம அடையிறோமோ அதை அடையிறது அப்படின்றது உங்களுடைய கையில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதற்கான பிளாட்ஃபார்ம் அப்படின்றது இருக்குது. பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கான விஷயங்கள் இருக்குது. இதற்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், நம்ம கனவு நோக்கி அந்த பயணத்தில் எப்படி வந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களை வந்து யூஸ் பண்ணி நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது. ஓகேவா? ஏன்னா இல்லை அப்படின்றத விட இருக்குது அப்படின்றத வச்சு அச்சீவ் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராக்டிஸு. அது தொடர்ந்து செய்யுங்க. இன்னும் ஒரு வருஷம் நமக்கு முழுமையாக டைம் இருக்குது. அந்த ஒரு வருஷமும் உங்களுடைய பெஸ்ட்டை வந்து டெய்லியும் கொடுத்துக்கிட்டே வாங்க. எந்த ஒரு இடத்துலையும் தோய்வடையக்கூடாது. தொடர்ந்து கொடுங்க. நிச்சயம் அதற்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா? நம்பிக்கையோடு படிங்க, நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.